ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், நம்ம இப்போ மதுரையில் இருக்கோம். அண்ட் இந்த vlog வந்து மதுரையிலேருந்து தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் மதுரை வந்து எனக்கு எப்போயுமே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஊருன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வந்து என்ன சொல்கிறது, இங்கே இருக்க சீனரி அண்ட் இங்கே இருக்க கோவில்ஸ் எல்லாமே வந்து சம்திங் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் சின்ன வயசில் வந்திருக்கோம், நாங்கள் ஒரு 2-3 வாட்டி வந்திருக்கோம். அப்போ வந்து இங்கே இருக்க என் தம்பி, சித்தப்பா, சித்திலாம் வந்து அவ்வளோ க்ளோஸ் இல்லை, ரிலேஷன்ஸ் தெரியும். நான் இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அவங்க கூடலாம் ரொம்பவே க்ளோஸ் ஆனதுனால இந்த மதுரை வந்து இன்னுமே எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாகிடுச்சு. அண்ட் வந்து எனக்கு மதுரை வந்து எதுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்க கடையிலலாம் நான் வந்து சில்க் சாரீஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ். நான் வந்து எந்த அளவுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிக்கும்னா, என்னோடய மேரேஜுக்காக எல்லாருக்குமே எடுத்து கொடுப்போம்ல, அந்த சாரீலாம் நான் வந்து மதுரைக்கு தான் வந்து எடுத்து கொடுப்பேன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப ட்ரெண்டியான பிக்கி கலெக்ஷன், என்ன சொல்கிறது, ரொம்ப பிக் பண்ணி வச்சுருப்பாங்க கலெக்ஷன்ஸ். எனக்கு வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் எடுக்கலான்ற மாதிரி தோணுன்றதுனால நான் வந்து ஆப்ஷன் எதுவுமே வச்சுக்காமல் நான் வந்து மதுரைக்கு வந்து ஷாப்பிங் பண்ண வந்துட்டு ஒரு நாள், அதுவும் ஒன் டேயில் வந்து நிறைய சாரீஸ் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா பாருங்கள், அந்த அளவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ வந்து இப்போ மதுரையில் வந்து நம்ம இந்த vlog பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த vlog-ஐ ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நாங்கள் மதுரையில் இருந்தப்போ எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி காவண்ணா பரோட்டா கடை அந்த ஏரியாவுக்கு தான் போயிருந்தோம். இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நத்தம் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. மதுரை தான் பெஸ்ட்டுன்றீங்க. 10 பீஸ் 100 ரூபா வந்துருக்கும். ஆமாம், ஆனால் நம்மளுக்குலாம் ஊருக்கு போனால் ஓசிலே கிடைக்கணும். ப்ரோ வெட்ரே ஆள் இருக்காதுல்ல ப்ரோ, எவ்வளோ கொடுத்தாரு, நம்ம 2 பேரும் தானே போய் வாங்கிட்டு வந்தோம் ப்ரோ. ஆனால் அது ரொம்ப அவ்வளோ சரியில்லை. நல்லா இருந்துச்சு. நம்ம தான் கார்லேயே இது வெட்ட தரல என்ன ப்ரோ, நிறைய அப்படியே போட்டு தான் வந்தோம் நம்ம சமையல். ஆனால் இந்த ஏன் சிக்னல் யாரின் மதுரை சிட்டி. ஆமாம், சிக்னல் இருக்கலாம். சிக்னல் மதுரை கைஸ் தான் கொஞ்சம் கோளாறாக தான் பேசுகிறோம். கம்பெனியை விசிட் பண்ண போகிற வழியில் என்னோட இன்னொரு தம்பியை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இவனும் இந்த ட்ரிப் ஃபுல்லாக எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஆனதுனால எங்கேயுமே மூவ் பண்ண முடியல. இந்த ஒரு ஏரியாவில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அண்ட் பக்கத்துலேயே இந்த ஒரு ஸ்லிப்பர் ஷாப் இருந்தது, அதனால உள்ளே போய் கலெக்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இந்த ஷாப் நேம் வந்து சோல் ஸ்பேஸ். இந்த ஷாப்பில் வந்து ஃபுல்லாகவே எக்ஸ்க்ளூசிவாக மென்ஸோட கலெக்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஃபார்மல் ஷூ, கேஷுவல் ஷூ, ஃப்ளிப் ஃப்ளாப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கலெக்ஷன். அண்ட் எல்லா கலெக்ஷனும் பார்க்குறப்போ எதை எடுக்கிறது எதை மிஸ் பண்ணுறதுனே தெரியாமல் என்னோட ஹஸ்பண்ட் வந்து முழிச்சிட்டு இருந்தாங்க. நீங்களும் மதுரையில் இருந்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் எங்கள் சித்தப்பாவோட மில் இருந்தது. சரி, அங்கேயும் போய் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அண்ட் அந்த மில்லில் வந்து ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்கள் போனப்போ நல்லெண்ணெய் ப்ராசஸ் தான் பண்ணியிருந்தாங்க. அங்கே போகிறப்பவே அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ பியூராக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு வந்து இது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. பிகாஸ் வந்து நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. நெக்ஸ்ட் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனால் அட்டை கம்பெனி வரும். அண்ட் நான் இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னுமே ஃபுல்லாக பில்ட் ஆகி முடியல. அண்ட் இப்போதான் ஆர்டர்ஸ்லாம் அண்டர்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி பாக்ஸஸ்னா, இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ், மேரிகோல்டு பிஸ்கெட்ஸ்லாம் பல்காக ஒரு பாக்ஸில் போட்டு வரோம்ல, அந்த மாதிரி பாக்ஸஸ் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க ரா மெட்டீரியல்ஸ்லாம் பாக்ஸஸ் செய்கிறதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் தான். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் காட்டினால அந்த ரோல்லாம் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்குமா, 4-5 ஆள் சேர்த்து தான் அந்த மிஷினில் ஏற்றணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னோட தம்பி இதோட ப்ராசஸ்லாம் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு புது விதமான ஒரு ஃபீல்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்லை. அண்ட் இதை பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சது, மேரிகோல்டு பிஸ்கெட்ஸ்லலாம் நான் வந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். அதுதான் வந்து அந்த பாக்ஸுக்கு வந்து ஸ்ட்ராங் தருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து அந்த பாக்ஸஸ்லாம் செஞ்சு முடித்தோன்னா அதுக்கு வந்து பிரிண்ட் அடிக்கிற மிஷினாக சிங்கிள் லைன், டபுள் லைன் மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை வீடியோ எடிட் பண்ணுறப்போ கூட. இதெல்லாம் வந்து ரொம்பவே டெக்னிக்கலாக இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் போல். அண்ட் இதுதான் இந்த கம்பெனியோட டூர். இன்னுமே வந்து அந்த அட்டை பெட்டிக்கெலாம் ஸ்டாப்லர் அடிக்க மிஷின்லாம் வந்து எனக்கு காட்டியிருந்தான்னு அது வந்து வீடியோ எடுக்கலை. அண்ட் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா வந்துட்டு நான் இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த லிஃப்ட்ல வந்து அதுவே லிஃப்ட்ல ஹைட்ராலிக் மாதிரி இருக்கும். லிவர் பிடிச்சா தூக்கிடுது. அப்படியா? ஆனால் தள்ளுறதே ரொம்ப கஷ்டம்ல. எத்தனை அழுத்தணும்? அதில் 2 பேர் தள்ளிடுது. உருட்டுறதுனால ஈஸியாக இருக்கும்ல. ரோலிங்கான ஈஸி. இப்போ அதெல்லாம் ஸ்டாக் பண்ணும் போது கிரெயின் வந்து இறக்குமா ஏதா அந்த ரூல்?
ரோல் எப்படி உள்ள கொண்டு வரும்? லாரியில வந்து தள்ளி விட்டுரும். உள்ள வந்து தள்ளி விட்டுரும். ஓ அதுக்கு தான் அந்த சைடு பெரிய டயர் ஒன்று இருந்துச்சா, உள்ள டயர் அது டயரை தள்ளி விட்டோம்னா அப்படியே சிமெண்ட்ல விழும். கம்பெனி மில்லாம் பார்த்துட்டு வர வழியில் வைகை பிரிட்ஜ் கிட்ட வந்து நின்று இருந்தோம். அங்கே பிரிட்ஜுக்கு சைடில் ஃபுல்லாகவே நுங்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருமே லைனாக உட்காந்துட்டு இருந்தாங்க. எங்கே வாங்குறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் கிட்ட பார்த்தோம். அவங்க கிட்ட வந்து நுங்கு எப்பயோ வெட்டி வச்ச மாதிரி இருந்தது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ஸோ வந்து நெக்ஸ்ட் பர்சன் கிட்ட போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். நான் நுங்கு வாங்குறப்ப என்ன நினச்சேன்னா, மதுரையில் சென்னையை விட கம்மியாக இருக்கும். பிகாஸ் வந்து அது கிராமம் சைடு இருக்கிறதுனால அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் ரேட் எல்லாமே சென்னையை கம்பேர் பண்ணும்போது சேமாக தான் இருந்தது. இன்கேஸ் சென்னையில் கூட பெருசாக தந்தாங்க, மதுரையில் எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கம்பெனியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அண்ட் நாங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே எல்லாமே சமைச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மதுரை ட்ரிப் வந்து எங்களுக்கு வந்து ஒரு விருந்து மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக மேரேஜ் ஆனப்பவே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ பாப்பாவோடு போயிட்டு நாங்கள் விருந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கன், மட்டன், ப்ரான் அதுலேயே அவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்றதுக்கே தனி வயிறு வேணும், சாப்பிடவே முடியல, அவ்வளோ இருந்துச்சு. இதுதான் வந்து மதுரையில் எங்கள் சித்தி இருக்க ஸ்ட்ரீட். ஸோ அவங்க வந்து அவங்க வீடு வந்து அது இந்த சந்தில் எவ்வளோ வண்டி விட்டுருக்காங்க. இன்னும் நைட்லாம் பார்த்தா ஒரு வண்டிக்கு பக்கத்துலேயே இன்னொரு வண்டி விட்டுறாங்க. இந்த சந்தை பார்க்கும்போது சென்னையே மேல்னு தோணுது இல்லை? ஒரு வீட்டுக்கும் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லை. அப்படியே பக்கத்தில் கட்டுறாங்க. சென்னையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சண்டை வந்திருக்கும். ஒரு அடி கூட விடாமல் கட்டியிருக்காங்க லைனாக வீடு. வந்துட்டா உன்னை விட கூட பெருசாக இருக்கு. தூக்கிட்டு வரலாம். வாங்க தூக்கிட்டு வரலாம். சாப்பிட்ட மயக்கத்தில் எல்லாருமே அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. நானும் என் தம்பியும் கொஞ்ச நேரம் அப்படியே வண்டியில் போயிட்டு மதுரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் மதுரைக்கு போனால் எனக்கு சுற்றி காட்டிகிட்டே இருப்பாங்க. அண்ட் சுற்றி பார்க்குறதுக்கு வந்து ஒரு 3 நாள் கூட போதாதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ ஃபார் ஷாப்பிங். எங்கடா சித்தி காணோம்? பிரணிதா, மதுரை எப்படி இருக்கு சொல்லு. பிரணிதாக்கு காலையில் வரைக்கும் மதுரை பிடிச்சிருந்தது. சாயங்காலத்துக்கு மேலே அவள் ஏதோ ஆயிட்டா, அழுதுகிட்டே இருக்கா. எங்கே ப்ரோ போகிறோம் ஷாப்பிங்க்கு? மதுரை லார்ஜஸ்ட் மால், ஒட்டா இந்தியாவிலே லார்ஜஸ்ட் மால்னு சொல்கிறாங்க, விஷால் டி மால். ஆனால் நான் அந்த மால் காட்டுறேன், சென்னையில் இருக்க எல்லாருக்குமே புரியும் அந்த மால் வண்டி எவ்வளோ லார்ஜஸ்ட் மால்னு. பின்னாடி பொறுமையாக. ஆக்சுவலாக மதுரைக்கு போயிட்டு 1 டேயில் வந்து ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிருந்தோம். பட் அங்கே போனோன்னே பிளானே சுத்தமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காலையிலேயே கொடைக்கானல் கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அங்கே போயிட்டு ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஜூடியோ போயிருந்தோம். ஜூடியோவில் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்துட்டு ட்ரெண்ட்ஸ் மேக்ஸும் போகணுன்னு இருந்துச்சு. ஸோ அதுக்கும் போயிருந்தோம். அண்ட் நான் சொல்லியிருந்தால இதுதான் விஷால் டி மால், இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் பாப்பாவுக்கு அங்கே வந்து ரிமோட் காரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன் அவன் வந்து எப்படி போவான்னு சொல்லிட்டு. பட் அவன் வந்து பயப்படாமல் அப்படியே சுற்றிட்டு இருந்தா. மேக்ஸுக்கு போயிருந்தோம். அந்த மால்குள்ளேயே இருந்துச்சு. எனக்கு வந்து மேக்ஸில் எதுவுமே செட் ஆகலை, என்னன்னு தெரியல. சென்னையில் வந்து எனக்கு மேக்ஸில் ரொம்பவே சூப்பராக செட் ஆகும், அங்கே செட் ஆகலை. அண்ட் அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ட்ரையல் பண்ணிட்டு இருந்தாங்க 2 பேருமே. இதில் கொஞ்சம் எல்லாருமே வந்து ட்ரிப்புக்குமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். சீரியஸாக நான் கூட ஷாப்பிங்க்கு இவ்வளோ நேரம் ஆக்க மாட்டேன் ப்ரோ. என்ன டயர்டாக்கி சத்தெல்லாம் புழிஞ்சிடுறீங்க. ஐயோ என்ன இவங்களுக்கு பார்க்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடியோக்கு போனோம், அப்புறமா வந்துட்டு மேக்ஸுக்கு போனோம், இப்போ ட்ரெண்ட்ஸு அங்கேயும் பார்த்து முடியல. உனக்கு டயர்ட் ஆகுதா? நீ சீக்கிரமா எடுப்பியா ப்ரோ? சீக்கிரமா எடுத்தது. நீ என்னத்தையோ எடுக்கணுமேனு எடுத்த. என்ன பாய் இங்கே இல்லைன்னா அவ்வளோதான். நீங்கள் பிரணிதா தூங்கிட்டா. நம்ம இப்போ எங்கே போகிறோம்? தெப்பக்குளம் ஃபுட் ஸ்ட்ரீட். என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸா லோக்கல் ஃபுட்ஸா ஏதோ ஒரு ஃபுட் அதெல்லாம் இருக்கும். நீ
பேசி சும்மா சொல்லிடுறேன். இதுதான் தெப்பக்குளம் ஃபுட் ஸ்ட்ரீட். நான் வந்து ஒரு 2 to 3 years முன்னாடி போயிருந்தேன். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அந்த தெப்பக்குளத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹாலில். அப்போ வந்து ஒரு 2-3 கடை தான் இருந்துச்சு. ரீசெண்டாக தான் வந்து அந்த குளம் சுற்றி ஃபுல்லாகவே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் க்ரௌடுமே நிறையா இருந்துச்சு. மதுரையில் இருக்கவங்களுக்குலாம் வீக்கெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உடப்பலாயிடுச்சு. லைட்டிங் பாரு தகத்தகன்னு நின்ற பாரு ஷைனிங் ஆகும். Hi bro. Hi bro. Until then next time bro. Akka will miss you bro. நாளைக்கு கழிச்சு வருவோம் bro. சந்திப்போம் bro. இன்னைக்கு டேவோட லாஸ்ட் ஸ்பாட் மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா. இதான் நாங்கள் தெப்ப குளத்துல வாங்கணும். ஐயோ இல்லை என் தாயே உள்ள போகுது. குயின் மாதிரி இருக்கனால எல்லாரும் குயின்ஸாக பார்க்குறாங்க ரோட்ல. ஜிகர்தண்டா. ஃபைனலாக மதுரை ஃபேமஸ் ஜிகர்தண்டா குடிச்சிட்டு இந்த டேவை முடிச்சுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.